புக்கத்துறை கலைமதி நாடக மன்றத்தை பார்க்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமம்மா, இறைவன் செய்த குற்றமம்மா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமம்மா. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா, கடவுள் செய்த குற்றமம்மா. யாரால் உனக்கு இந்த நிலைமை நேர்ந்தது? யாரால் இப்படிப்பட்ட ஆபத்து என்று கேட்கிறீர்களே? நம்முடைய மூத்த அண்ணன் தத்துவனால் தான் இப்படிப்பட்ட நிலைமை நான் அண்ணன் கிட்ட சொன்னா, அண்ணன் அயல் நாட்டுல இருந்து வந்தது வராதமா, என் 2 அண்ணனுக்கு என்னால சண்டை வந்துருமோ, இது குடும்ப பிரிஞ்சு அரண்மனையே அலங்குடம் ஆகிடுமோ? வேண்டாமா? எந்த ஒரு பிறந்த பெண்ணும் தான் பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தரலனாலும் பரவாயில்ல, எந்த பேரையும் அவமானத்தையும் நினைப்பாமா? குடும்பத்துல நான் பெண்ணா பிறந்துட்டு என்னால குடும்பம் பிரிஞ்சதா ஆகக்கூடாதுமா. அதனால நடந்ததை மறைச்சு பாவி ஏதாச்சும் சொல்லி ஆகணும். அண்ணன் கிட்ட என்ன சொல்ல போறேன்னு என்னமா யோசிக்கொண்டே இருக்கிறாய்? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுண்ணா. அரண்மனையிலே விளையாடி கொண்டிருக்கும் பொழுது என்னது மாடி படியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டியா? அதனால் உனக்கே தெரியவில்லை, இந்த இடத்துக்கு மாறி வந்துட்டேன்னா. சரி, இப்போது நம்ம அண்ணனா சந்திப்போமா, சுத்தி பார்ப்போம், எங்க இருக்கிறார் என்று தேடி பார்ப்போம். இப்போது நம்ம எங்க செல்ல வேண்டுமா? நம்முடைய அரண்மனை இருக்கிறது. அரண்மனைக்கா? ஆமா, அரண்மனைக்கு நான் வரல, நீங்க மட்டும் போங்க. நீங்க வாமா, நான் காப்பாத்துகிறேன். நான் காப்பாத்துகிறேன் அரண்மனைக்கு. அண்ணா நான் சொல்றேன், நான் வேண்டாம். வாமா வாமா, வேண்டாம்.
வேணாம்மா வாமா வேண்டாம் காடு என்ன சொல்லு வசந்த வீடியோ வீடியோ பேர் சொல்றாங்க ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க அண்ணா அயல்நாடு சென்றாயே ஆமா பட்டப்படிப்பை படித்து எதுல அயல்நாடு சென்று பட்டப்படிப்பு முடித்துவிட்டு அது தெரியாது நாடு திரும்பி உள்ளேன் உங்களை பார்ப்பதற்காக வேகமாக ஓடி வருகிறேன் அப்படியா ஆமாம் பிறகு உங்களை பார்க்க வேண்டும் என்று வேகமாக ஓடி வருகிறேன் சரி இது யாரு அண்ணா கேட்க வேண்டும் வீடியோ என்ன உன்னை பார்த்துவிட்டு என்ன இன்மேல் சந்தேகமா யாரெல்லாம் கேமரால எடுங்க உனது அண்ணி என்னது உனது அண்ணி என்னுடைய அண்ணியா ஆமா எனக்கு தெரியாமல் எப்படி நிலைமை நடந்தது நீ அயல்நாட்டில் இருந்த அல்லவா ஆமா அதனால் எனக்கும் அவளுக்கு திருமணம் முடிந்து விட்டது ஆமா சரி இருந்த போதிலும் நான் என்ன செய்ய வேண்டும் திருமணம் நடந்து விட்டது சரி சரி அண்ணியை வணங்குப்பா அண்ணியை வணங்க வேண்டும் ஆமா அண்ணியிடம் விட அண்ணியிடம் வணங்கு அவளிடம் ஆசீர்வாதம் பட்டப்படிப்புல எப்படி படிச்ச நல்லா படிச்சேன் அண்ணி அப்படியா ஆமா எப்போ ஒரு குறையும் இல்லை அண்ணி அண்ணி என்ன உங்களை ஒண்ணு கேட்க வேண்டாம் அண்ணி நான் சின்ன சிறியிலே என்ன பாடசாலைக்கு அனுப்பிட்டாரு என்னுடைய அண்ணன் ஆமா படித்து பட்டப்படி படித்து வந்தேன் அந்த நேரத்தில் அண்ணன் கூட இருந்தது என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும் தான் ஓடி வந்தேன் யாரு கேக்குற என்னுடைய தங்கச்சியா ஆமா வாயை மூடி உட்காருங்க யாரை கேட்டு என்னுடைய தங்கையை கேட்டேன் உன்னுடைய தங்கச்சியா ஆமா அந்த கண்டக்காலி சக்காலத்தியா அந்த கரிமூச்சு பண்ண கேக்குற ஐயோ அவன் என்ன மாதிரி பண்ண தெரியுமா என்ன எவ்வளவு கேவலமான செயலை செய்த தெரியுமா பாடசாலை செல்லுத சொல்லிட்டு பாடசாலை போட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்து பாட புத்தகத்தை திறந்து வைத்து ஒரு ஆணவனோட போட்டோ வச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிறான் என்னது ஆமா அதை பார்த்து யாரது சொல்லுமா அண்ணன் ஒரு அண்ணன் இருக்கிறாரு ஒரு அண்ணன் வெளிநாடு போய்க்கிறாரு வந்த உடனே திருமணம் செய்து வைக்கிறேன் ஆனா அந்த சக்காலத்துக்காக நிக்கல அது மட்டுமா இன்னொரு பெரிய காரியம் அதனை என் வாயால எப்படி சொல்லுவேன் என்னது சொன்னதானமா தெரியும் தெரியுமா அவன் 3 மாதம் மாசமாக்குறான் அண்ணி சொல்வதெல்லாம் உண்மை ஆமா ஆமா என்ன கூறீங்க நம்முடைய தங்கம் யார் தெரியுமா சொக்க தங்கம் ஒரு பையனை கள்ளக்காதல் பண்றா இல்ல என் தங்கை சொக்க தங்கம் அண்ணி சொல்வதுதான் உண்மை என்னது அண்ணி சொல்வது உண்மையா ஆமா வரும்போது தான் பார்த்துட்டு வந்தனே யாரு என்னுடைய தங்கையை எங்க கூப்பிடுங்க தங்கம் முத்தழகி ஒண்ணுமா தேவையா சாவல எப்பயோ செத்து இருப்பா புல்லு மச்சிருக்கோம் பூண்டு மச்சிருக்கோம் மண்ணோடு மண்ணா மகி போயிருப்பான்னு பார்த்தா செக்கு உலக பேர் வந்து நிக்கிறாள் என்னது எங்களுடைய தங்கை எப்படி வாழ்ந்து எப்படி இருக்கிறா தெரியுமா ஏன் இந்த நிலைமை வந்தது எனக்கே தெரியவில்லை பாத்தீங்களா பயிர பாரு 3 மாசம் லோடு தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிறா பாரு 3 மாசம் லோடு தள்ளிக்கிட்டு மாசமாக்குறாங்க நான் நம்பவே மாட்டேன் நம்ப மாட்டேன் நான் யாரு உனக்கு அண்ணி யாருக்கு சமம் தாய்க்கு சமம் ஆமா அப்பேற்பட்ட தாய் சொல்றது நம்ப மாட்டியா என்னுடைய தங்கையாச்சாவா அந்த கற்புக்கு யார் காரணம் கேளு முத தங்கா கேக்குறியா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா தங்கா யார் சொல்றதுன்னா இதோ இருக்கின்றாங்களே என்னுடைய அண்ணியா ஆமா அவள் அண்ணியே கிடையாதுனா அவள் ஒரு தாசினா தாசியா அவள் ஒரு தாசினா பாத்தியா என்ன பார்த்து தாசின்னு சொல்றாள் ஒரு அண்ணி பார்த்து சொல்லாம தாசின
இவங்களை பார்த்தா தாசி வேலையா தெரிகிறது. அவன் என்னன்னா சொன்னாங்க? என்னுடைய அண்ணியை நீ தவறாக கூறுகிறாய். எனக்கு பயத்தினரு அவ 3 மாசம் கர்ப்பிணியா இருக்கிறா. அந்த 3 மாச கற்புக்கு யார் காரணம் என்று கேட்கணும்னா பார்க்க வேண்டும். அவ்வளவுதானே? அப்படியே ஆகட்டும், தள்ளுங்க. அம்மா, என்ன கூறுகிறார்கள், என்ன சொல்கிறார்கள் உங்களுக்கு? கலை காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.